ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போமா? ரோமர் 8:20. அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு வரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயாதீனம். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் இந்த வார்த்தை. மறுபடியுமாக இந்த வார்த்தையை கவனித்து என்னோடு வாசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயாதீனம். மறுபடியுமாய் வாசியுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம். மறுபடியும் ஒரு தடவை பைபிளை பார்க்காம சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம். சரி, சுயாதீனம் கவனிங்க. என்ன சுயாதீனம் அப்படிங்கும்போது சுதந்திரம். நம்ம நாடு அடிமைத்தனத்தில் இருந்ததாகவும் அது இப்போ சுதந்திரம் அடைந்ததாகவும் நாம் அதை பெரிதாய் நினைக்கிறோம். இதே போல் ஒரு சுதந்திரத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அது சாதாரண சுதந்திரம் அல்ல, மகிமையான சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கென்றே உரிய மகிமையான சுதந்திரம். நல்ல கவனிங்க, விட்டுறாதீங்க. இந்த சுயாதீனத்தில் நீங்கள் வாழணும். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த மகிமையான சுயாதீனம் இன்னைக்கு கஷ்டப்படுது, டேஞ்சராக இருக்குது. நிறைய பேர் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, இன்னும் சுயாதீனத்தை அனுபவிக்கலை, மகிமையான சுயாதீனத்தை இன்னும் பார்க்கலை. நிறைய பிரச்சனைகளுக்கு அடிமையாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ? ஆனால் பைபிள் என்ன வாக்கு பண்ணுது, தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை நீங்கள் அனுபவிக்கணும், அதில் வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் எல்லாருமே அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து தான் நம்மளை அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டாந்தவர். ஒரு அடிமைத்தனம் எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்குன்னா பைபிள் ஒரு பெரிய வரிசையை கொடுக்குது நமக்கு. அருமையானவர்களே, நான் சொல்கிற சில வசனத்தை நீங்கள் கவனித்தால் போதும், அது எடுத்து வாசிக்க கஷ்டம், நேரம் இருக்காது நமக்கு. முதலாவது, இருளின் அதிகாரத்தினின்று இயேசு நம்மை விடுதலையாக்கினதாக கொலோசியர் 1:13 வாசிக்க முடியும். இருளின் அதிகாரத்தில், நீங்கள் சப்ஸ்டன்ஸை மட்டும் மைண்டில் வைங்க. எதிலிருந்து நம்ம விடுதலையாகி சுயாதீனத்துக்குள்ளே போனோம்? இருளின் அதிகாரத்தினின்று. இப்போ இருளின் அதிகாரம் தான் இன்றைக்கி வேலை செய்யுது. தேசத்தில், சமுதாயத்தில் இருளின் அதிகாரம் வேலை செய்யுது. நீங்கள் எப்படி எதிர்த்து நிற்பீங்க இருளின் அதிகாரத்தை? ஒரு மனுஷனாக உங்களுக்கு விரோதமாக வந்தால் நீங்களும் ஒரு மனுஷன், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அறிவை கொண்டு ஒருத்தன் வந்தால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அறிவில் ஜெயிக்கலாம். ஆனால் அவன் இருளின் அதிகாரத்தோடு வருகிற ஒருவனை எப்படி ஜெயிப்பீங்க? இன்றைக்கி மனுஷர்கள் இருளின் அதிகாரத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிறார்கள். இருளின் அதிகாரத்துக்கு விடுதலை இருக்கணும். உங்களுக்கே தெரியாத மாயமான இருள் அது. பார்க்க வெளிச்சமாக தெரியுதுங்கெல்லாம். உங்கள் வீடெல்லாம் லைட் போட்டிங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஸ்டில் அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருவித அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை வேணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க, உங்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ அவ்வளோ பெரிய பேர். பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இயேசு நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். என்ன அர்த்தம்? நம்ம இயேசு விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த வெளிச்சம்தான் இன்றைக்கி நம்மளை நடத்துது. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், இயேசுவை பின்பற்றுறோம், சாட்சியாக இருக்கிறோம். இன்னும் இருளின் அதிகாரம் நிறைய வீடுகளுக்குள்ளே வேலை செய்யுது. நீங்கள் ஈஸியாக போய் அவங்கள ரட்சிப்புக்குள் நடத்தலாம் ஒன்றும் முடியாது. ஏன்னா இருளின் அதிகாரம் இருக்குங்க. அந்த இருளின் அதிகாரத்தை எதிர்த்து நின்று அதை ஸ்பிளிட், அதை பிரித்து, அதை உடைக்கக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒருவருக்கும் நல்லது செய்ய முடியாது, நல்ல செய்தியை சொல்ல முடியாது, ரட்சிப்பை சொல்ல முடியாது, ஞானஸ்நானத்தை சொல்ல முடியாது. நீங்களே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் இருளின் அதிகாரம் உங்களோட ஃபைட் பண்ணும். இருளின் அதிகாரம்னா சும்மா கிடையாது, அது டேஞ்சர்.
அதுக்கு தான் நம்ம உபவாசம் இருக்கணும். பாருங்கள், உண்மையாக சொன்னால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பேரில் இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த அந்த இருளை ஜெயிக்க முடியாமல் தான் இருக்காங்க. அது ஒரு அதிகாரம், அது ஒரு அத்தாரிட்டி, அதை ஜெயிக்க முடியாது, கஷ்டம். உபவாசத்தோடு ஜபத்தோடு சபைக்குள்ளே இருந்து நமக்கு ஜெபம் பண்ணுற ஒருத்தங்க இருந்தால் தான் போக முடியும் முன்னுக்கு. ஜெபிச்சு தான் அந்த அதிகாரத்தை ஜெயிக்க முடியும். இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு நம்மளை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கோயிலுக்கு வரலன்ன உடனே உங்கள் மேலே இருளின் அதிகாரம் இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதல்ல காரணம். மொத்தத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் போட்டாலும் இருளின் அதிகாரம் ஊடுருவிடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். ஒரு சின்ன இடம் கொடுத்தாலும் வந்துடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் எந்த விதத்திலையும் இருள் உங்களுக்குள் வர இடம் கூடாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்கள். நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, நீங்கள் ஒளியில் நடக்கிறவர்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியத்தோடு வந்தவர்கள். இன்றைக்கி நீங்கள் நினைங்க மனசில், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன், இருள் என்னை ஜெயிக்க முடியாது, இருளின் அதிகாரத்துக்கு நான் அடங்க மாட்டேன். அப்படி வைராக்கியமாக இருந்தால் தான் அது வேலை செய்ய, அது தோற்று ஓடும். இல்லைன்னா இருளின் அதிகாரம் உங்களை பிடிச்சி, உங்கள் ஒய்ஃபை பிடிச்சி, உங்கள் பிள்ளைகளை பிடிச்சி, எல்லாத்தையும் வரிசையாக பிடிச்சிட்டு வரும். கற்பத்தில் வளர்கிற பிள்ளையும் பிடிக்கும். இருளின் அதிகாரத்தை பிசாசு கையில் வச்சுருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அடிக்கடி இயேசுவே நீ நீதியின் சூரியன் அப்படிங்கிறோம். ஏன் சொல்லணும் அதை? அவரை பாராட்டும் போதே இங்கே இருள் உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விடுதலை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான சுயாதீனத்துக்குள்ளே நுழையணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் மகிமையான சுயாதீனத்தின் எல்லைக்குள்ளே வரணும். அவளை விடுங்கள். அவளை விடு. அது யார்? அதான் அந்த வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். யார் அவள்? அவள் யார்? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன. அதுதான் அவளை விட்டு அவன் தான் வெளியே வந்தான். சொந்த ஜனம், சொந்தக்காரங்க, அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் வச்சுருப்பாங்க. அந்த குலதெய்வ ஆவியோடு தான் வருவாங்க. உங்கள் கல்யாண வீடுகளுக்கு அவங்க சும்மா வர மாட்டாங்க, அந்த ஆவிகளோடு வரையா. நல்லா புதுசாக கல்யாணம் கட்டினவங்களுக்கு எதுக்கு சண்டையும் அடியும் தடியும், 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணுறதும் உண்டு. பேப்பர்களில் நீ நியூஸில் பாருங்கள். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது? அடிதடிகள் வருது, பிரிவினைகள் வருது. அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை கொண்டு போடுவது, அல்லது மாப்பிள்ளை பொண்ணை கொண்டு போடுவாங்க. ஏன்னா இருளின் அதிகாரம்தான் அங்கே. அவளை விட்டு வெளியே வரணும். அந்த அவள்னு சொல்லும்போது இந்த இடத்துல உலகம், இனம், ஜனம், இனஜனத்தை கைவிட சொல்ல. அவங்க நீங்கள் கைவிட்டு எல்லாம் ஒன்றும் உன்ட்ட பேச மாட்டேன் அப்படி கிடையாது. அவங்க முறைமைகளை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? வலது கைக்கும் இடது கைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் விருந்து இருக்குது, நீ சாப்பிட வாம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், அது கர்த்தருடைய நாள். அதில் உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது, உனக்கு இஷ்டமான இடங்களுக்கு போகக்கூடாது. அப்படி அவரே வாய் திறந்து சொல்லிட்டார்னா அதுக்கு மிஞ்சி என்ன எனக்கு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 6 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, ஒரு நாள் கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டார்ல, அந்த நாளில் எதுக்கு நீங்கள் விருந்து, அந்த நாளில் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த நாளில் எதுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணணும்? அந்த நாளை கர்த்தருக்கு ஒதுக்க முடியும். அந்த நாள் ஒரு நாளை கர்த்தருக்கு ஒதுக்க முடியாட்ட கர்த்தர் 6 நாளை உங்களுக்கு ஒதுக்க மாட்டார். இப்போ 6 நாள் செய்கிற வேலையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். 6 நாள் சம்பாதிக்கிறது வேஸ்ட் ஆயிரும்.
அதனால தான் அந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம். ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டா கர்த்தர் நடத்துவார். என்ன பிரதிஷ்டை பண்ணணும்? என் வாழ்நாள் முழுவதும் நான் ஞாயிற்றுக்கிழமை சபையில் தான் இருப்பேன், வேறு எங்கேயும் இருக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணுங்கள், அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அதில் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வராது. கவர்மெண்ட்டை தேவன் உங்களுக்கு சாதகமாக தான் எடுத்துக்கொண்டு வருவார். நம்ம சேவிக்கிறது ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ராஜாவை இல்லை, ஜீவ தேவனை சேவிக்கிறோம். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலதிகாரி, அவர் பவர்ஃபுல் காட். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னால் நடக்கும். அவர் சொன்னதை கேட்டால் நமக்கு சாதகமாக நல்லது தான் நடக்கும்னு நம்புங்க. இயேசுவை நம்பினவன் வெட்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இந்த உலகம்தான் அவள்னு சொல்லியிருக்கு. அவளுக்கு நேரிடும் வாதையில் நீங்கள் அகப்படுறாங்க. இந்த உலகத்துக்கு பயங்கர வாதை வரப்போகுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 21 வாதை, 7 முத்திரை, 7 எக்காலம், அப்புறம் 7 கோப கலசங்கள் அளவில் வடிவமைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். பூமிக்கு அடியில் ஏகப்பட்ட தேவ கோபத்துக்கு வேண்டிய நெருப்பெல்லாம் வச்சுருக்கார். பூமிக்கு மேலேயும் வச்சுருக்கார், கீழேயும் வச்சுருக்கார். நோவா காலத்தில் மேலேயும் மழை, கீழேயும் மழை, தண்ணி வந்துச்சான். ஆனால் இனி வரப்போகிறது மேலேயும் அக்கினி, கீழேயும் அக்கினி. அக்கினி நதி அவர் சந்நிதியில் ஓடினதுன்னு போட்டிருக்கு தானியேல் 7ஆம் அதிகாரம். அதெல்லாம் நடக்க போகுது. கட்டுக்கதை கிடையாது, புராணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷர். அவர் சரித்திரத்தில் வந்தவர், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர், இன்றைக்கும் நம்மளை அவரோடு கைப்பிடித்து நடக்க பண்ணுறவர். அருமையானவர்களே, பாவத்தை எவன் ஜெயிப்பான்? ஜெயிக்க முடியல. ஆனால் நம்மளை பாவத்தை ஜெயிக்க பண்ணின இந்த தேவன், இவரோடு சேர்ந்து நம்ம வாழணுமே தவிர அவளோடு சேர்ந்து வாழக்கூடாது. எவள்? இந்த உலகம், இனம், ஜனம், உலகம், பழக்க வழக்கங்கள். ஏன்னா அவங்க பின்னால் கட்டாயம் பொல்லாத ஆவிகள் இருக்குது. நான் சொன்னால் நம்புங்க, எனக்கு தெரிஞ்சு பேசுகிறேன். ரட்சிக்கப்படாதவங்களை நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களாக நினைங்க. அவன் எவராக இருந்தாலும், தாயோ தந்தையாக இருந்தாலும், ரட்சிக்கப்படலையா உனக்கு பின்னால் சில ஆவிகள் வரத்தான் செய்யும். அது என்னையை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பொருத்தனை பண்ணிடணும் ஒவ்வொருவரும். அதனால் உங்கள் அப்பாவா அவங்க மேலே உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கா, அப்பா மேலே, அப்படியே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முதன்மையான அப்பாவை ரட்சிப்புக்குள் நடத்திடுங்க. அப்பாவை சபைக்கு கொண்டாந்துருங்க. உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு பாசம் ரொம்ப இருக்கா, அம்மா இயேசுவண்டே வாங்க, நான் காலில் விழுந்து கேட்குறேன், இயேசு தாங்க தெய்வம், வாங்கன்னு உங்கள் அம்மா காலில் விழுந்தாயிலும் கூப்பிட்டு வரணும். இயேசுவண்டை வந்து தான் அந்த சாபம் போகும். மனுஷங்க, அரசியல் கட்சிகள் சாபத்தோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. அந்தகார அதிகாரங்களோட ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தோட ஜெயிக்க முடியாது. இந்த உலகம் ஃபுல்லாக பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இந்த உலகம் ஃபுல்லாக பகைக்குள்ளே கிடக்குது, வெறுப்புக்குள்ளே கிடக்குது, கோபத்துக்குள்ளே கிடக்குது, கொலைவெறிக்குள்ளே கிடக்கு, குடிவெறிக்குள்ளே கிடக்கு, தப்பான பழக்கங்களுக்குள்ளே கிடக்கு, முறைகேடான குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இந்த உலகம் கிடக்கு. ஆனால் சபையோ உலகத்துக்கு மேலே மிதக்குது. அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு சபை. இங்கே தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு நேரம், நல்ல நேரம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான். அதை அப்படியே இயேசுவுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயப்படுத்தி காணிக்க தசமபாகம் எல்லாம் கொடுக்கறது சரியே கிடையாது. நீங்கள் அவர் மேலே அன்பு வச்சு, என்ன உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல காணிக்கையை கொண்டு அவர் கொடுக்கும். அதுதான் சில பேர் பழைய ரூபாயை கொண்டு பேங்க்கில் மாற்றி புது ரூபாயாக கொண்டு காணிக்க போடுறாங்க பாருங்கள். ஏன்னா கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோங்கிறது பெருசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஜமானுக்கு கொடுக்குறோம். நீங்கள் என்ன பாஸ்டர் கையில் கொடுத்தாலும் அது தேவனுடைய கையில் தான் கொடுக்குறீங்க. அது பாஸ்டர் கையில் கொடுத்தா அது பாஸ்டர் தான் சாப்பிடுவார்னு அர்த்தம் இல்லை. அது ஊழியம்தான் சாப்பிடும். இந்த சபை ஊழியம், என்ன ஊழியங்கள் தான் அதை எடுக்கும். கர்த்தருக்கு நம்ம அவர் சொல்கிறாரு, அதிலேருந்து விலகி வா. நீ அங்கே இருக்கிறவரை உனக்கு சுயாதீனம் இல்லை. நீ உன் இனம், ஜனம், உன் தகப்பன் வீடு, அந்த பழைய விக்கிரகங்கள், பழைய பாவ சாபங்களுக்குள்ளே நீ இருக்க, உனக்கு சுதந்திரமே இல்லை. இதோ இயேசு கூப்பிடுறார், உனக்கு மகிமையான சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதிலிருந்து வெளியே வா. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும்போது சொன்னார், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை, அப்படின்னா உங்களை விடுவித்து. அதான் ஒருத்தர் ஒரு ஆற்றுல காட்டாறு வெள்ளம் ஓடிச்சான். அப்போ ஏகப்பட்ட
ஜாமான்கள் அங்கே ஊரே அடிச்சுக்கிட்டு வருது. அதில் கட்டில் மிதக்குது, மேஜை மிதக்குது, அப்புறம் நிறைய பொருட்கள் மிதக்குது, தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. ஒரு வாலிபன் பார்த்தான், அதான் அங்கே ஒன்று இருக்கே. இல்லை, அது ஊரில் உள்ளவங்கள்லாம் அந்த கட்டில் எடுப்பாங்க, மேஜையை பிடிச்சி இழுப்பாங்க, மிதந்து வர அத்தனை ஜாமான்களை எடுத்துகிட்டு இருந்த போது ஒரு வாலிபன் அங்கே ஒன்று மிதக்குதுன்னுட்டு போய் அவன் எடுக்கிறான். எடுத்தா அவனால் கரைக்கு வர முடியல, அது உள்ளுக்கே போய் இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அவன் நினச்சான், ஏதோ நிறையா பொண்ணும் பொருளும் இருக்கிற மூட்டை அப்படின்னு நினச்சி அதை இறுக்க பிடிச்சிக்கிட்டான். தண்ணி, நீச்சல் வேற அடிக்கணும், தண்ணி வேற இழுக்குது. கஷ்டப்பட்டு எப்படியோ அதை மூட்டையை அவன் இருக்க பிடிச்சிட்டு திடீர்னு பார்த்தா தண்ணி ஆழத்துக்குள்ளே இழுத்துட்டு போகுது. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் நின்று கரையில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, தம்பி வேண்டாம்ப்பா, தண்ணி ரொம்ப வேகமாக ஓடுது, நீ கையில் பிடிச்சிருக்கிறத நீ எடுத்துகிட்டு வரணும்னு யோசிக்காத, அதை விட்டுரு, நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நீ வாப்பா, நீ செத்துறாத, தண்ணி உன்னை இழுத்து கொண்டு போயிடாம நீ வந்துரு அப்படின்னு கத்துனாங்களாம். அப்போ அந்த வாலிபன் சொன்னால், நான் அதை அப்பமே விட்டுட்டேன், ஆனால் அது என்னை விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். பிறகு தான் பார்த்தா அது ஒரு கரடி. அந்த கரடியும் மிதந்து வந்துகிட்டு இருக்கு. இவன் ஏதோ நமக்கு லாபம் கிடைக்கும், நல்ல ஜாமான் இருக்குது போல் ஒரு மூட்டை வருதுன்னு நினச்சிட்டு மனுஷன் பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் அது இவனை பிடிச்சிக்கிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி தான் உலகத்தில் ஏமாறுறது, நல்ல ஜாமான் இருக்கும் போய் பிடிப்பீங்க, கடைசியில் உலகம் அவங்கள பிடிச்சிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தின் ஆவியிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்கிறதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஊழியத்தில் நாங்கள் அதான் போராடுவோம். சரி, இயேசு வரும்போதே இது அத்தனையும் விட்டுட்டு தானே போகணும். உதாரணம் சொல்கிறேனே, லோத்து பார்த்து சொல்கிறார், இந்த சமபூமி எங்கே நில்லாதே, ஓடு, அந்த மலையை நோக்கி ஓடு அப்படின்னா அவன் ஓடுறான். அவன் மனைவி பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஐயோ, ஊரை விட்டு ஓடுறோமே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு ஓடுறோமே, நம்ம எனக்கு 2 மகள், அந்த 2 மகளை கல்யாணம் கட்டுற மாப்பிள்ளைகளையும் விட்டுட்டு ஓடுறோமே, ஐயோ சொத்து சுகமெல்லாம் விட்டு ஓடுறோமேன்னு அந்த அம்மாவுக்கு பொறுக்கலை. அதுக்கு தாங்க முடியாமல் திரும்பி பார்த்துச்சான், அப்படியே உப்பு தூணாக நின்றுச்சான். இன்றைக்கி சொல்லுறேன், இன்றைக்கி அப்படியே இந்த உலகத்தை உத்து பார்த்து நிற்கிற உப்புத்தூண் கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி. கர்த்தரை பார்க்கல, திருவிருந்துக்கு தகுதியே கிடையாது நிறைய கிறிஸ்தவங்க, அவங்க எடுக்கவே கூடாது. சொல்ல போனால் நீ கரடி கையில் சிக்கி இருக்க, நீ உலகத்தின் கையில் சிக்கி இருக்க, அதிலிருந்து நீ விடுதலை ஆகணும். ஆனால் விடுதலை எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பாரு, ஆனால் அதை நீ நம்பணும், அந்த விடுதலையை நீ விரும்பணும். விரும்பாதவங்களுக்கு இயேசு கொடுக்க மாட்டார், விரும்பணும். உண்மையை சொல்லப்போனால் உடம்பு சுகம் கூட நீங்கள் இயேசு சுகம் கொடுக்கணும் விரும்பினா தான் சுகம் கொடுப்பார். அதான் ஒரு சப்பானி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், நான் பல வருஷமாக இயேசு பக்கத்தில் போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். உனக்கே விருப்பம் இல்லைன்னா நான் எப்படி உன்னை விடுதலை ஆக்க முடியும் என்று. எனவே இந்த உலகமாகிய ஸ்திரீ, அதனால தான் யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே. அது என்ன ஸ்திரீன்னா இதுதான், உலகமாகிய ஸ்திரீயில் கரைப்படக்கூடாது, உலகத்தால் கரைப்படாதபடின்னு பைபிளில் இருக்குது. அப்படியானா உலகம் கரைப்படுத்தும் நம்மளை. ரொம்ப கஷ்டம், ஒரு பாஸ்டராக இருந்து மக்களை காப்பாற்றி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தினம் போய் கரைப்பட்டு வருவாங்க, நாங்கள் கழுவிக்கிட்டு இருக்கணும், கஷ்டம். 2 கஷ்டம் இருக்குது சபைகளில். அது யோவேல் 2:16 இருக்க அந்த வசனம், ஜனத்தை கூட்டுங்கள் அதுவும் கஷ்டம், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அதுவும் கஷ்டம். இந்த 2ம் பயங்கர கஷ்டம். ஒரு பாஸ்டர் சும்மா தூங்கி வழிஞ்சி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உடஞ்சி அழுது, அவர் கதறி ஜெபம் பண்ணி, அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, இயேசுவோடு கூட நெருங்கி கண்ணும் கருத்துமா இருந்தா 100 பேரை காப்பாற்றலாம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிடிக்கும், அந்தகாரம் இழுக்கும், கரடி அதாவது உலகம். நீங்கள் உலகத்தை விட்டாலும் அது உங்களை விடாது. நீங்கள் அதெல்லாம் போங்கப்பா வேண்டாம்ப்பா, நீங்கள் நான் இயேசுவை பின்பற்றி சபைக்கு போகிறேன்னாலும் பின்ன அது வந்து பிடிச்சி இழுக்கும். அதான்
முறைமைகள், புறஜாதிகளுடைய முறைமைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது, கை கொள்ளக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. கலாத்தியர் நிருபத்தை வாசித்தீங்கன்னா அதில் அவ்வளவு இருக்குது. புறஜாதிகளுடைய முறைமைகளை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் அந்த புறஜாதிகள் அடிக்கிற மேளங்களை கூட ஃபாலோ பண்ணக்கூடாது மைண்டில். அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நினைங்க, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிங்க. இதெல்லாம் அருவருப்பாக தெரியும். நீங்கள் இயேசுவை நேசிக்கலைங்கிறது எதுலேருந்து தெரியும்? ஒருத்தன் இயேசுவை நேசிக்கலைன்னு எதுலேருந்து தெரியும்? இந்த உலக கொட்டுகளில் மயங்கிறது, இந்த உலக பணத்தில் மயங்கிறது. இவன் இயேசு மேலே நேசிக்கலை. இவன் அங்கே ஒருத்தன் உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் பேர் பர்திமை, குருடன். இயேசு அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள்னார். இயேசு இயேசு உன்னை கூப்பிடுகிறார். உடனே அவன் எழும்பி செஞ்சது என்ன? மேலே போட்டிருந்த அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தான் இயேசுகிட்ட போனான். இன்னைக்கு வர்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு என் உயிரே என் உயிரேன்னா எனக்கு அருவருப்பாக தெரியுது. உலகத்தை தூக்கி எரியலை நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு போங்க, அதே வேலை தான். ஆஸ்பத்திரிக்கு அல்லது ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் கட்ட முடியாது. கிறிஸ்தவங்கள் இந்த ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்களுக்குன்னு தனி ஆஃபீஸ் இல்லை, மற்ற ஆஃபீஸ் தான் போகணும். நீங்கள் அங்கே குடியாரன் இருப்பான், சண்டை போட இருப்பான். அதன் நடுவில் நீங்கள் ஒரு விளக்காக இருக்கணும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அங்கே இருள், ஆனால் நீங்களோ விளக்கு. எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, வித்தியாசம் தெரியும். அவங்க சிலர் கேலி பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு வழினா இடும்பனுக்கு ஒரு வழியா அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக நிற்பீங்க, சில விஷயங்களில் தலையிட மாட்டீங்க. சினிமா பாட்டை பாடி எல்லாரும் கத்துவாங்க, நீங்கள் ஒதுங்கி நிற்பீங்க. உங்களை பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட மெதுவாக வருவாங்க, தயங்கி தயங்கி வருவாங்க. வந்து நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. அப்போது உங்கள்கிட்ட இருக்க விசுவாசத்தை குறித்து யாராவது காரணம் கேட்டால் நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவர்களுக்கு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள்னு 1 பேதுரு நிருபத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் அவங்கள அவமரியாதை பண்ணாமல் நீங்கள் ஏன் இவ்வளவு உத்தமமாக நடக்கிறீங்க, எப்படி நீங்கள் இப்படி தனித்தன்மையாக நடக்கிறீங்கிறத, ஏன் நடக்கிறீங்கிறத கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொன்னாலே அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரொம்ப கவனமாக தான் இந்த உலகத்தில் வாழணும். எங்களுக்கு ஊழியத்தில் கஷ்டம், ஜனத்தை கூட்டுறதும் கஷ்டம், சபையை பரிசுத்தப்படுத்துறதும் எங்களுக்கு கஷ்டம். எங்களுக்காக நீங்கள் என்றைக்கும் ஜெபிக்கணுமானா இந்த 2 காரியத்தை தான் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும். பாஸ்டர் சபையை கூட்டும்படி அவருக்கு அருள் புரியும் ஆண்டவரே. 10,000 பேர் அவர் கூட்டணும் ஆண்டவரே எங்கள் பாஸ்டர்னு சொல்லி உங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கணும். ஏன்னா சபையில் மக்களை கூட்டுறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் என்ன பாடுபட்டிருப்பேன். இது கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் அலைஞ்சி ஒரு 5 பேரை உள்ளே கொண்டு வந்திருப்பேன். அதுக்கு எவ்வளோ டைம் செலவழித்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அலைஞ்சி 5 பேரை கொண்டு வந்த உடனே ஏற்கனவே சபையிலேருந்து 3 பேர் கிளம்பி போயிருப்பாங்க. இங்கே இருக்கிற யாரோ அந்த 3 பேருக்கு இடரல் உண்டாக்கி அந்த 3 பேர் போயிருப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன் 5 பேரை கொண்டாந்தேனே. பார்த்தா இங்கேருந்து 3 பேர் போனதுனால எனக்கு வந்தது 2 தான். என் பிரயாசமெல்லாம் நஷ்டம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜனத்தை கூட்டுறது. உங்களை கூட்டி சேர்க்கறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அது கர்த்தர் கூட்டுவார் அப்படி இல்லை. ஒரு பாஸ்டர் அதில் முக்கிய பொறுப்பு இருக்குது, கூட்டுறது, ஜனத்தை கூட்டுறது. அவர் ஒரு காந்தம் மாதிரி இருக்கணும், ஜனத்தை கூட்டணும். 2வது சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இது யோவேல் 2:16. சபையை பரிசுத்தப்படுத்தணும்னா ஐயோ கஷ்டம். உலகத்தை இழுத்துக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு தேவதூதன் போல இருப்பாங்க, நாளைக்கு 2 பேயை இழுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு ஆள் மேலே கண்ணு வச்சு தான் வாழணும். என்ன பிரதர் நேற்று இருந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி இல்லையே அப்படின்னா நடுவில் என்ன நடந்ததுன்னு போய் பாருங்கள். அவங்க துன்மார்க்கரோட கைகோர்த்துருப்பாங்க. யாரோ துன்மார்க்கம் பேசினதை காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதான் நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் கேட்குற விதம், உங்கள்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை கேட்கவே கூடாது.
துன்மார்க்கருடைய பேச்சு உங்கள் காதில் விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி பாஸ்டர் முடியும்னா முடியும். பிறகு எதுக்காக பரலோகத்தை கேட்குறீங்க? பரலோகத்தில் சும்மா நீங்கள் குப்பை மாதிரி வாழ்வீங்களாம். கொண்டு பரலோகத்தில் ஆண்டவர் உட்கார வச்சு அங்கே வச்சு கழுவாருன்னு நினையாதீங்க. பரலோகத்தில் கழுவுறதுக்கு ஒரு இடமே இல்லை. இங்கே தான் கழுவுற இடம். இங்கே கழுவி முடிச்சுட்டு தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வேணுங்கிறேன். அந்தகார சக்தி அது உங்களை தாக்கும். அதிலிருந்து ஒரு விடுதலையே வேணும். விடுதலை வந்ததுக்கப்புறம் என்ன விடுதலை நமக்கு சொன்னேன்? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்துக்குள்ளே வந்த பிறகு மறுபடியும் ஏதோ ஒரு அந்தகாரம் தாக்குதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. புருஷனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சண்டை வந்த உடனே ஒரு அந்தகாரம் இருக்குன்னு மனைவி நினைக்கும். புருஷன் சர்வசாதாரண, அதெல்லாம் அந்தகாரம் கிடையாது. அந்தகாரங்கிறது உங்களை பெரிய வேதனைப்படுத்தும், உங்களை இயேசுவை விட்டு பிரிக்கும், உங்களை நம்பிக்கையை அது குலைக்கும். இயேசு மேலே ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை. அவர் எனக்கு கேடகமுமாக இருக்க அவர் தான், அவர் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை, அதை சிதைச்சி போடுவான் பாருங்கள் அந்தகாரம் வந்துச்சுன்னா. அது ஒன்று. ரெண்டாவது, அவளை விட்டு வெளியே வாங்கன்னா பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். கிறிஸ்தவன் வீட்டுனால கோலம் போட மாட்டான். உண்மையான விசுவாசின்னா உண்மையான விசுவாசி படங்களை நிறைய வச்சுருக்க மாட்டான் வீட்டில். அவன் வீட்டுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும், வசனம் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. வீட்டுக்குள்ளே கண்ட உருவங்களையும் அவன் வைக்க மாட்டான். எந்த படத்துக்கும் மாலை போட்டு வணங்க மாட்டான், மாலை போட்டிருக்கவே மாட்டான். விசுவாசி வீடை போய் பார்க்கணும். எனக்கு ஆசை, விசுவாசி வீடெல்லாம் ஒரு 10 பேர் இங்கேருந்து புறப்பட்டு ஒவ்வொரு விசுவாசி வீடாக போய் பார்த்துட்டு சர்வே பண்ணிவிட்டு வரணும். எவ்வளோ வீடுகளில் ஒட்டடை கிடக்கு, குப்பை கிடக்கு, சுத்தம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஏன் பார்க்கணும்? இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இயேசு உங்கள் வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறாரு. அவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த மூளையில் கொஞ்சோண்டு குப்பை கிடக்கா, மூளையில் தானே கிடக்கு, இருந்துட்டு போட்டோன்னு நினைக்கக்கூடாது. இயேசு வருவார், அவர் கண்களில் எல்லாம் தெரியும், எடுத்துருங்க. அதான் ஒரு பரிசுத்தவான் விடுதலை ஆகி வரணும். சரி, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இந்த பைபிள் வசனத்தை மறக்காதீங்க. சொல்லியிருக்குது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அப்போ பாவ கட்டு, கசப்பான ஒரு பிட்டர் லைஃப்பில் நீ அகப்பட்டிருக்கிறாய். அதிலிருந்து நீ வெளியே வந்தால் தான் இந்த சுயாதீனமான வாழ்க்கை உனக்கு இருக்குது. ஆனால் அந்த கசப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றது இயேசு கிறிஸ்து. உன் கசப்பான வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால் அவரை நீ உண்மையாக நினைக்கணும், அவரை உண்மையாக விசுவாசிக்கணும், அவரை உண்மையாக ஆராதிக்கணும், அவரை நோக்கி உண்மையாக ஜெபம் பண்ணணும். நீ கேட்காம அவர் எதுவும் கொடுக்க மாட்டார். நீ கேட்டு வாங்கணும். எதை? பரிசுத்தமான வாழ்க்கை. உலக காரியங்களை கேட்க தேவையில்லை, பொண்ணும் பொருளும் கேட்க தேவையில்லை, கேட்காமலே தருவார். ஆனால் பரிசுத்தத்தை நீ கேட்டு வாங்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா தெரியும். கேட்டு வாங்க கடவன், அவரிடத்துல கேட்டு வாங்க. ஆண்டவரே, என் கண்ணு சரியில்லை, என் கண்ணு கண்ட காட்சியும் பார்க்குது, என் கண்களுக்கு ஒரு கலிக்கம், கண்களை சுத்தம் பண்ணுற ஒரு பவர் எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுப்பார். அதுக்கப்புறம் கண்களில் சில பாவமான காட்சிகளை கர்த்தர் உங்கள் கண்ணு பார்க்கவே விட மாட்டார். மாற்றி வழியை மாற்றி உங்களை கொண்டு போவார். சரி, உங்கள் காதில் கெட்ட வார்த்தை, யாரோ பேசுகிற கெட்ட வார்த்தையை கேட்க விடாமல் கர்த்தர் காப்பாருன்னு நம்புறீங்களா? எவ்வளவு நல்ல தேவன் அவர். இந்த உலகத்தில் எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுகிறவன். ரட்சிக்கப்படாதவனுக்கு நல்ல வார்த்தை தெரியாது, கெட்ட வார்த்தை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை கூட உங்கள் காதில் விழாமல் உங்கள் காதுக்கு அப்படி வேலி வச்சு காப்பாற்றுகிற நீ பிரதிஷ்டை பண்ணணும். ஆண்டவரே, இதையெல்லாம் என் கண்ணில் படக்கூடாது, என் காதில் விழக்கூடாது. நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற மகிமையான சுயாதீனத்தில் நான் வாழணும். நான் அடிமையாக வாழக்கூடாது. சில ஆண்கள், சில பெண்கள் கோபத்துக்கு அடிமையாக இருப்பீங்க, கசப்பான வாழ்க்கைக்கு அடிமையாக இருப்பீங்க.
பாவ கட்டுகள் அது உங்களை கட்டி இருக்கும். ஒரு விடுதலை வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:14-15 சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையிலே கட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். உங்களுடைய மனதும் உங்கள் சரீரமும் உங்கள் மாம்சமும் உங்கள் சரீர அவயவங்களும் இயேசுக்கு என்று அர்ப்பணித்திருக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை ஜீவபலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ உங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பவுல் எழுதும் பொழுது அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் அவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுய இச்சைகளிலே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சுய இச்சையில் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை வேணும். விடுதலை வந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்துக்கு வரணும். 2 பேதுரு 2:20 வாசிக்கும்பொழுது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பணுமா? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதில் திரும்ப சிக்கக்கூடாது. அப்படி சிக்கினா அவங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை அதே கேடாக இருக்கும். அவங்கள விடுவிக்கிறது, அவங்கள மாற்றுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் விசுவாசிகள் முன்னுக்கு வந்தவங்க, இயேசுவுக்காக வந்தவங்க பின்னுக்கு போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லும்போது பின்னானவைகளை கம்ப்ளீட்டாக மறந்துடணும். முன்னுக்கு போகிறத மட்டும்தான் நினைக்கணும். நீ விட்டு வந்த பாவத்தை நினைக்கவே கூடாது. சிலர் பாவத்தை விட்டுருவாங்க, ஆனால் விட்ட பாவத்தை நினைப்பாங்க. 3 தடவை அப்படி நினச்சிங்கன்னா அதே பாவத்தை செய்கிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து நிற்கும். பிறகு நீங்கள் அந்த பாவத்தில் விழுந்துருவீங்க. எபிரேயர் 11 இது ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைப்பீர்களானால் அதுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் விட்டு வந்த பாவத்தை நினைக்கவே கூடாது. நினைக்க நேரம் இல்லை. ஏன்னா இயேசுவை நினைக்கவே எனக்கு நேரம் பத்தலை, வேதத்தை நினைக்கவே நேரம் பத்தலை. நான் விட்டு வந்த பாவத்தை எப்படி நினைப்பேன்? இன்றைக்கி நான் சபையில் இருக்கிறேன், சபையை பற்றி திங்க் பண்ணவே, அதை பற்றி நினைக்கவே எனக்கு நேரம் பத்தலை. சபை வளரணுமே, அதை திங்க் பண்ணுறேன். இரவும் பகலும் சபையை பற்றி திங்க் பண்ணுற விசுவாசி அவங்க தான் பாக்கியவான்கள். அவங்க தான் பரலோக வீட்டுக்கு பொருத்தமானவர்கள். அவளை தான் திருவிருந்து எடுக்க பொருத்தமானவர்கள். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே இந்த சபையை மறக்கிறவர்கள் திருவிருந்து எடுத்து என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? திருவிருந்துனா பொறுப்புள்ளவர்கள். இயேசு உலகம் முழுவதும் எல்லா திரளான மக்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு திருவிருந்து கொடுக்கல. 12 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தார். அவங்க வீட்டை விட்டவங்க, படகை விட்டவங்க, வலையை விட்டவங்க, தகப்பன் வீட்டை விட்டவங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, சுவிசேஷம் அறிவிக்க வந்தவங்க, பிசாசு துரத்த வந்தவங்க, வியாதி குணமாக்க ஊழியத்துக்கு வந்தவங்க, 12 பேருக்கு தான் திருவிருந்து. இன்றைக்கி திருவிருந்தையே ரொம்ப சாதாரணமாக்கின கிறிஸ்தவ சபைகள் மேலே கர்த்தர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாளா? குடிகாரனும் திருவிருந்து எடுக்கிறான், சண்டை போடுறவன் திருவிருந்து எடுக்கிறான், சாதி வித்தியாசம் பார்க்குறவன் திருவிருந்து எடுக்கிறான். என்ன மாதிரி ஆண்டவர் சும்மா இருக்கிறான்னு நினையாதீங்க. அது அதுக்கு பலன் உண்டு. நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பணும். நீங்கள் சொல்லணும் வீட்டில், இது உலகத்தின் அசுத்தம், அது வேண்டாம், இது உலகத்தின் அசுத்தம், அது வேண்டாம். அப்படி சொல்ல தெரியணும். தாய்மார் தந்தைமார் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. இது வேண்டாம், அது வேண்டான்னு சொல்ல தெரியணும். பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட கேட்கணும், இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கலாமா, அது இந்த மாதிரி படமெல்லாம் போட்டிருக்கு, இந்த மாதிரி நிறமெல்லாம் இருக்குது, வாங்கலாமா? இது தப்பு இல்லை, வாங்கலாம். இதா இந்த சட்டையா, இது வேண்டாம் வேண்டாம் சொல்ல தெரியணும். பிள்ளை வருத்தப்படும், ஆனால் பிறகு சரியாயிரும். ஆனால் தேவனே வருத்தப்பட்ட பிறகு சரியாகாது. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கணும். நீங்கள் இயேசு மேலே வச்சுருக்க விசுவாசம் ஒரு கப்பல் தானே, ஆமாவா இல்லையா? நான் என்ன பாட்டு படிப்பேன் இந்த காலங்களில், விசுவாச கப்பல் ஒன்று போகுது. உங்கள் விசுவாச கப்பல் எதுலேயும் அகப்பட்டுறக்கூடாது. அப்போஸ்தலர் 27 சொல்லியிருக்குது, பவுல் ஏறி போன கப்பல் பெரிய யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்றில் அகப்பட்டது. விடுதலை இல்லை பாருங்கள், அந்த கப்பலுக்கே விடுதலை இல்லை. பிறகு என்னாச்சு? அந்த கப்பலில் இந்த தளவாடங்கள்லாம் தூக்கி கடலில் போட்டு, கோதுமை தின்பண்டங்கள் எல்லாம் தூக்கி கடலில் போட்டாச்சு, வெயிட்டை குறைக்கிறது. இதுதான் நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. அந்த குடும்பங்களில் இருக்கிற பொருட்கள்
சொத்துக்கள், அவங்க பணங்கள் எல்லாம் தூக்கி கடலில் போட்ட மாதிரி வீணாக போய் வெறும் கப்பல். உயிர் பிழைச்சா போதும்னு வாழ்கிற எத்தனையோ பேர். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுடைய கப்பலை பாதுகாக்கிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை நீ என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கப்பலுடைய மாலுமியை அவர் தான். இயேசு என் மாலுமி. அவர் அந்த இதை பிடிச்சிருக்கிறார், ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்கார், அவர் நடத்துவார். அந்த பெரிய கப்பல் ஓட்டும் சக்கரத்தை அவர் பிடிச்சிருக்கார். என்றைக்குமே அது மைண்டில் வரணும். என் விசுவாச கப்பல் முன்னுக்கு போகத்தான் செய்யும். உலகத்தில் அந்த என் கப்பல் கடலில் மூங்காது. உலகத்தில் மூழ்கி பாழக்கூடாது. இது மேலே கூடி மிதந்து போகக்கூடிய கப்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னென்னா, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் வாழணும்னா சொந்தக்காரங்க பகைப்பாங்க, நண்பர்கள் பகைப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க என் சொந்தக்காரங்க. பிறகு என் வீட்டு விசேஷத்துக்கு வரமாட்டேன்பாங்க. அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேலே வருத்தப்படுவாங்க. வருத்தப்படுறது மட்டுமில்லை, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, பாஸ்டர் அவதூறாக பேசுவாங்க என்று அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அதான் இவ்வுலக பாடுகள். பாட்டில் எப்படி வருது? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தியிடம். இது எப்போ பாடுவோம் தெரியுமா? ஞானஸ்நான நேரத்தில் பாடுவோம். இப்போல்லாம் ஞானஸ்நானத்தில் எந்த பாட்டை பாடுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் ஒரு பாட்டை சந்தோஷம் பங்குது. இவனுக்கும் சந்தோஷம் இருக்காது, ஒருத்தனுக்கும் இல்லை. நாங்கள் உனக்கு பாடுவது ஒருத்தன் ஞானசாம் எடுக்குது, அவ்வளோ பாடுகள் அவனுக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டே பாடுவோம், இந்து உலக பாடு என்ன செய்திடும் சொல்லி பாடி வைக்கணும். நீங்கள் இயேசுவின் பின்னால் போய் உலகத்தை இனத்தை இதெல்லாம் வெறுத்து நீங்கள் சுயாதீன நிலைக்குள்ளே போகணுமானா அவன் உங்களை அவ்வளவு கோவப்படுவான். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரமாட்டேன். சில புருஷன்மார் மனைவிமாரை திட்டி, நீ அந்த கோயில் தானே அங்கேயே போய் சேர்ந்துக்க போ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில். அண்டு கோர்ட்டில் டிவோர்ஸ் போட்டு வாங்கினாங்க. அதையும் தாண்டி சபையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னாப்பா இயேசு கிறிஸ்து அவ்வளோ உண்மையான தெய்வங்க. அல்லேலூயா. அவ்வளோ பரிசுத்தமான தெய்வம், அவ்வளோ அன்பு நிறைந்த தெய்வம், அவ்வளோ மன உருக்கம் உள்ள தெய்வம். அவர் அவ்வளோ ஒரு சின்ன கரை கூட இல்லாத தூய்மையான எண்ணம் உடைய கர்த்தர். அல்லேலூயா. அவரை நினச்சாலே எண்ணங்களெல்லாம் மாறும். அவரை நினச்சி தான் திருவிருந்தில் பங்கு பெறணும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். மாதத்தில் ஒரு நேரம் அல்லது மாதத்தில் 2 நேரம் திருவிருந்து ஏன் வைக்கப்படுதுன்னு சொன்னால், விசுவாசிகள் உங்கள் பொறுப்பை உணரணும். நீ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. நீ இருளிலிருந்து வெளியே வந்தவன், இருளின் அதிகாரத்தை உடைச்சிட்டு வந்தவன். நீ அந்த பொல்லாத ஸ்திரீட்டு வெளியே வந்தவன். நீ கேர்ஃபுல்லாக நடக்கணும். திருவிருந்தில் கை வைக்கும்போது நான் உண்மையாக இருப்பேன், அல்லாமலும் இந்த சபைக்காக நான் உழைப்பேன்னு தீர்மானம் எடுக்கணும். இந்த சபைக்காக உழைக்காதவங்க, ஒன்றும் செய்யாதவங்க, காணிக்க தசமபாகம் கூடாதவங்க எல்லாம் திருவிருந்தில் எடுக்கணும்னா அது உழைப்பல் சபை. அது உழைப்பல் சபை. யாரை எடுத்துகிட்டு போங்கன்னா எனக்கு குப்பை காடா சபைன்னா அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எண்ணமெல்லாம் இயேசுவின் மேலேயும் அவருடைய சபையின் மேலேயும் இருக்கணும். அப்போ தான் நீங்களும் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வீங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம் ஜெபம் பண்ணுவதற்காக. நான் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். சிலருக்கு விடுதலை இல்லாமல் இருக்குது. கசப்பான நிலைமையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். சிலருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், அதிலேருந்து விடுதலை வேணும். சிலர் பற்றி பைபிள் சொல்லுது, வீண் அலுவல்களில் நீங்கள் சிக்கியிருந்தால் விடுதலை வேணும். சார் தப்பு. ஓயாமல் வேலை 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 வேலை, எனக்கு ஜெபமான நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அபாயத்தில் சிக்கியிருக்கீங்க. நீங்கள் அதிலேருந்து விடுதலை ஆகி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் பண்ணுங்கள், சபை பரிசுத்தப்படும்படிக்கு தான் ஜெபிக்கணும். 2 குறிப்பு தான். சபையை ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்த சொல்லுங்கள். இந்தியாவை பரிசுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. திருநெல்வேலியை பரிசுத்தப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் சபையை பரிசுத்தப்படுத்த முடியுமா? முடியும். ஏன்னா ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். மணவாட்டியின் மேலே வைராக்கியம் உள்ள தெய்வகுமாரன். தலை உயர்த்தி ஜெபிப்போமா? ஏதாவது விடுதலை வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பாஸ்டர், சில கண்ணிகள் இருக்குது, சில தவறுகள் இருக்குது, சில பாவக்கட்டுகள் இருக்குது, நான் சில இது உலக தினமாக நடந்துட்டேன்,
எனக்கு இது எல்லாத்துலேருந்து விடுதலையாகி நான் பரிசுத்தவான்கள் போகிற அந்த பாதையிலே சுயாதீன மகிமையான சுயாதீனத்துக்குள்ளே நான் வாழணும், ஒளியில் வெளிச்சத்தில் நான் வாழணும்னு சொல்கிறவங்க இப்போ உங்களோட வலது கரத்தை உயர்த்துங்க. விடுதலை வேணும்னு சொன்னால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. சில விஷயங்களில் நான் விடுதலை வேணும் பாஸ்டர், ஃபீல் பண்ணுறேன் சொன்னால், பரிசுத்தமுள்ள பிதாவே சில விஷயங்களில் விடுதலை வேண்டும் என்று உணர்ந்து இன்றைக்கு வருகிறார்கள். அந்தந்த விஷயத்தில் விடுதலையை கட்டளையிட்டரலாம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.